அந்த தம்பி யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஒரு பெரிய கைத்தட்டல கொடுங்க, வர போறாரு. ஒரு பெரிய கைத்தட்டல கொடுங்க அவருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்மளோட தீனா. தீனா அவர்களுக்காக. Thank you. முன்னாடி வந்து நின்னு என்ன நீங்க மறைக்கிறீங்க? நீ இந்த ஸ்டேஜ்ல தனியா நின்னாலே தெரிய மாட்டேன். இதுல நான் முன்னாடி நின்னது உனக்கு பிரச்சனை கிடையாது, சரியா? போங்க, நீங்க வந்த வேலை முடிஞ்சு போலாம். நான் போலாமா? போலாம். என்னால உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா? நீ போறதே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். இப்போ நான் எதனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம்னு இருப்பேன். அதான் நீங்க ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். சரி. நீங்க எல்லாருக்கும் பிராங்க் கால் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆமா. உங்களுக்கு ஒருத்தன் பிராங்க் கால் பண்ணனும்னு இருக்கான் தம்பி. எனக்கா? ஆமா தம்பி. இது என்ன சொல்லாத அரேஞ்ச்மெண்டா இருக்கு? இல்ல இப்பதான் எனக்கே சொன்னாங்க தம்பி. ஆமா, ஏன் நீ மட்டும் தான் பண்ணுவியா? எங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியாதா? நீ இப்படி வாயெல்லாம் இப்படி பண்ணாத. பிராங்க் காலே பண்றதுக்கு. யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்களா என்னன்னு கேளு. ஹலோ பிரதர், வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. சிக்னல் சரியா இல்லன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. தம்பி 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 கட் பண்ணாதப்பா. நான் எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். வாய்ஸ்னால உங்க இது இப்படி இருக்கா இல்ல உங்க வயசுனால இப்படி கேக்குதான்றது எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் தெளிவா பேசுங்களேன் பிரதர். தம்பி சொல்லுப்பா. நீ ஏதோ பிராங்க் பண்றமே. என்ன பிராங்க்? பான் பிராங்க். வந்து வாங்கி வாயில போட்டு போங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது? ஆமா, எங்க நிக்கிறீங்கன்னு தெரியாது. ஏன் உங்களுக்கே தெரியாது உங்களை பத்தி? ஏய் தம்பி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏய், நான் எந்த ஊர்னு உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏன் எதுவுமே உனக்கு தெரியாதடா? எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுனுக்குறான். மாட்னியா? போ தனியா பேசு. சார் பேசுங்க சார். உங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு நான் தனியாவே பேசிப்போமா? லைன் கரெக்ட். டேய் சொல்றா. பேசுங்க சார். சொல்லுங்க பிரதர். தம்பி சொல்லுங்க. நீ எந்த ஊர்ல இருக்கன்னு தெரியுமா? சிங்கப்பூர்ல இருக்கேன். வந்த எனக்கு தெரியாதாடா? சொல்லுங்க. இது பேர் பிராங்காடா? ஏய் தம்பி, என்ன பகைச்சிட்டு ஊரை விட்டு போக முடியாது. ரிட்டர்ன் டிக்கெட் நீங்க தான் போடுறீங்களா? அது இல்லப்பா, பயந்துட்டியா? இல்ல, நீங்க சிரிச்சீங்களா? அப்பதான் லைட்டா பயமா இருந்துச்சு. ஏய், நான் யார் தெரியுதாடா? உன் கூட சேர்ந்து பண்ணுவேன் மொட்டை அடிச்சிட்டு சரத்து. ஓ, என் கூட பண்ணும்போது எனக்கே மொட்டை அடிச்சு அந்த சரத்து தானே? ஆமா ஆமா, வாங்க வாங்க. உலகத்திலே இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பிராங்க் கால் எவனாலையும் பண்ண முடியாது. ஹாய் சிங்கப்பூர் மக்களே, how are you? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாங்க. இப்போதான் அப்படி ஆயிட்டாங்க, தெரியல என்னன்னு. எல்லாரும் ஃபைனா? எல்லாரும் ஃபைனாப்பா? உங்க எல்லாருக்கும் 5000 இன்கிரிமெண்ட். உனக்கே 2500 தான் பேமெண்ட். நீ என்ன 5000 இன்கிரிமெண்ட் கொடுக்குற? ஏய் ஏய், அதெல்லாம் வெளில சொல்லாதடா. சரி சரி ஓகே தம்பி, வந்துட்டேன். சொல்லு, என்ன பண்ணோம்? என்ன பண்ணலாமா? அவங்கள்ட்ட பேசுக்க, என்னது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. பாட்டு பாட்டு பாட்டுமா? பாட்டு பாருங்களா? நீ கொஞ்சம் நார்மலாகவே பண்ணுங்க. அதான் வரல பண்றது. எத்தனை வயசு அவ்வளோ வரல. நீங்க நார்மலாகவே பேசுங்க. ஓகேப்பா. இந்த வாய்ஸ்ல ஒரு இனிமையான பாடல்களை கேளுங்க. பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டு மட்டும் தான் நீங்க, பாவம் நாங்க. வேற ஏதாவது பாட்டு இருந்தா பாடுங்க. இப்போ பாரு, லவ் சாங். வானத்தை எட்டி பிடிச்சேன், கழுத்து மலையை எட்டி ஓச்சேன், இன்னைக்கே காலியாடுவேன். மரியாதை வேற பாட்டு பாடு. பார்த்த முதல் நாளே. கள்ளி பால் ஊற்றி கொண்டு வரணும். கூட்டது தான் நம்ம தப்பு. அதாவது சில பேர் பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இவன் பாடினா கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அறிவு கிட்ட நாயே. நான் எங்க சொன்னேன்? அந்த போற அண்ணன் தான் சொல்லிட்டு போறாரு. கேட்கல உனக்கு? கேட்கலையா தல? நான் என்ன பண்ண அப்படி? ஏய் என்னடா இதெல்லாம் மிமிக்ரி பண்ணுன்றாரு. மிமிக்ரி? என் வாய்ஸ்ல மிமிக்ரி? மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸை தவிர என்ன வாய்ஸ்ல வேணாலும் மிமிக்ரி பண்ண சொல்றாரு. ஏய், நான் 100 வாய்ஸ் பேசுவேன்டா. 100 வாய்ஸையும் அவன் வாய்ஸ்லயே தான் பேசுவான். உனக்கு யார் குரல் வேணும் சொல்லு. திருவள்ளுவர் வாய்ஸ் பேசு. நீ தானே யார் வாய்ஸ் கேட்டுன்னு கேட்ட? திருவள்ளுவர் வாய்ஸ் பேசு. அவர் வாய்ஸ் தெரியாதா? சரி வேற சோனியா காந்தி. உனக்கு தெரிஞ்ச வாய்ஸை மூடிட் பண்ண வேண்டியதானே, அப்புறம் ஏன் கேட்குற? இருக்கு என்கிட்ட. ஹே, யாராவே நான் சும்மா சும்மா பேசிட்டு இருக்கும்போது குறுக்க நடந்து போயிட்டு இருக்குது. ஒருத்தர் இப்பதான் எஸ்கேப் ஆயிட்டாரு. யாரும் பிரச்சனை வரும் போயிட்டாப்ல. தெரியுமில்ல, சுத்தி பேச இது ஒன்றும் டெம்போ டிராவல் இல்லை, மேடை. சரி சார். தம்பி சார், நீங்க எந்த விஷயம் பேசினாலும் அதை தூக்கி விளையாட்டு செய்திகளை போட்டு விட்டுறானுங்க. அப்புறம் எதுக்கு தெரிஞ்சு? யார் எந்த டிவி கேமரா? விஜய் டிவி கேமராமேன் தான் சார். ஐ லவ் யூ சார். நீங்க கிளம்புங்க. நீங்க நீ சொன்ன உடனே நான் கிளம்பணுமா? முடியாது. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களால் நான், மக்களுக்காகவே நான் செய்வீர்களா என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏ அப்பா, நான் இவ்வளவு நாள் மிமிக்ரி பண்ணாம இருந்ததே இவன் பொழப்பு கெட்டுக்கூடாதுன்னு தான். இன்னைக்கு ஏன் பொழப்பையே கெடுக்க பார்த்துட்டானே அவன். ஒரு பலத்த கைத்தறல் தீனா மற்றும் ஷரத் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம்.